வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மகாராஷ்டிரியன் ஸ்டைல்ல வரலி வாங்கி அப்படின்னு பண்ணுவோம். வாங்கி அப்படின்னா கத்திரிக்காய், வரலி அப்படின்னா ஸ்டஃப் பண்றது. ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் ஒரு கிரேவி மாதிரி, ஒரு குழம்பு மாதிரியும் இருக்கும். நம்ம சாதத்துக்கு பசஞ்சும் சாப்பிடலாம், சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கலாம், ஃப்ரைட் ரைஸ், பீஸ் புலாவ் இது எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் பிரமாதமா இருக்கும். எதுக்காக பெருசா நம்ம வறுத்து அரைச்செல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளா ஆயிடும், குவிக்காவும் ஆயிடும், அதே நேரம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நல்ல சின்ன சின்னதா பிஞ்சான கத்திரிக்காய் வாங்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, மகாராஷ்டிரியன் ஸ்டைல வரலி வாங்கி, அதாவது ஸ்டஃப்டு கத்திரிக்காய் குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மகாராஷ்டிரியன் ஸ்டைல்ல கத்திரிக்காய் குழம்பு பண்றதுக்கு ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ வந்து பொடியா இருக்கிற கத்திரிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதை போல நம்ம ஸ்லிப் பண்ணி எடுத்துக்கணும். அதே நேரம் நம்ம செக் பண்ணிக்கலாம், பூச்சிலாம் இல்லாம இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த எண்டையும் வந்து கொஞ்சமா நான் கட் பண்ணியிருக்கேன். இது கலர் மாறாம இருக்கிறதுக்காக தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டு அதுல இருந்து நம்ம ஸ்லிப் பண்ண கத்திரிக்காயை போட்டு வச்சுக்கணும். அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா அப்படி தண்ணியை உதறிட்டு ஒவ்வொரு கத்திரிக்காயிலையும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கிற இந்த பொடி ஃபுல்லா நல்லா உள்ள போயிடும். இதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சுப்போம். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். பாருங்க, இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்துருவோம். கத்திரிக்காய் இதை போல ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பவுடர் இருக்கு, நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டுடலாம். இதை ஹை ஃப்ளேம்ல ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடணும். நடுவில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கத்திரிக்காய் வந்து எல்லா பக்கமுமே நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் பாருங்க நல்லா வதங்கி எடுத்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயில வதக்கிட்டோம் அப்படின்னா கத்திரிக்காயோட டேஸ்ட் வந்து நம்ம எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணோம்னா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். இது இப்போ ஒரு 50% வெந்தெடுத்து இப்போ இதுல வந்து நம்ம ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேமை வந்து லோல பண்ணிடுவோம். இந்த தண்ணியில கத்திரிக்காய் ஒரு 80% அளவுக்கு வேகட்டும். நடுவில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், திருப்பி திருப்பி விட்டுக்கணும், அப்பதான் ஒரே மாதிரி வேகும். இது வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். கத்திரிக்காய் பாருங்க 80% வெந்துடுத்து. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய். கொப்பரை தேங்காய்க்கு பதிலாக டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கிடைக்கிறது இல்லையா, அது கூட நம்ம இதுல சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. இது வந்து தோலி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை நம்ம கொரப்பா பவுடர் பண்ணி எடுத்துப்போம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், 1/2 இன்ச் இஞ்சி தோல் சேவிட்டு இதையும் நான் கிரேட் பண்ணிட்டு இருக்கேன். வெங்காயம் இஞ்சி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் பாருங்க லைட் பிங்க் கலருக்கு வதங்கி எடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், இதை சேர்த்துடுவோம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. தக்காளி பச்சை வாசனை போய் சாஃப்டா வதங்கணும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். நடுவில் மூடியை திறந்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணும். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். தக்காளி பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுது. நம்ம கத்திரிக்காயில ஸ்டஃப் பண்ணது போக மிச்ச பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த தக்காளியில சேர்த்துருவோம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி. நம்ம சேர்த்த இந்த பொடியெல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். பூண்டு பிடிக்கும் அப்படின்னா நம்ம இஞ்சி வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கணும் இல்லையா, அப்பயே வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு கட் பண்ணியோ இல்லைன்னா கிரேட் பண்ணி இல்ல அரைச்சி பேஸ்டாவோட நம்ம சேர்த்துக்கலாம்.
இதுல 1/4 கப்பு தண்ணி விட்டுருவோம். இந்த தக்காளி வெங்காயம் நம்ம சேர்த்திருக்கிற இந்த மசாலா பவுடர் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி விடாமையே நம்ம வதக்கணும் அப்படின்னா நம்ம சேர்த்த பொடியெல்லாம் கடாயில வந்து அடியில ஒட்டின்றோம். டேஸ்டும் ஃபிளேவரும் வந்து மாறி போயிடும். இப்போ வந்து தண்ணியோட சேர்த்து கொதிக்கும் போது அந்த ஃபிளேவர்ஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிடுது பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. நம்ம சேர்த்த மிளகாய் பொடி தனியா போடுறதோட பச்சை வாசனையும் போயிடுது. கசூரி மேத்தி சேர்த்ததுனால நல்ல வாசனையாவும் இருக்கு. நம்ம பொடி பண்ணிருக்கிற வேர்க்கடலை கொப்பரை தேங்காய் அந்த பொடியை சேர்த்துடுவோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அது தகுந்த அளவு நம்ம தண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இது சேர்ந்து கொதிக்கும் போதுதான் கத்திரிக்காயும் வந்து இந்த மசாலால இருக்கிற பிளேவர்ஸ் டேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். குழம்பு பாருங்க 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சுடுது. கன்சிஸ்டன்சியும் வந்து நல்லா திக்காயிடுது. கத்திரிக்காயும் பாருங்க எண்ணெயில வதக்கி சேர்த்ததுனால இதுல 5 நிமிஷம் கொதிச்சாலும் பிரிஞ்சு வராம அப்படியே முழுசாவும் இருக்கு. அதே நேரம் நல்லா சாஃப்டாவும் வெந்திருக்கு. நமக்கு கலர் பார்த்தாலே தெரியுது. இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு பசங்க சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அதே நேரம் வந்து சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்குமே பிரமாதமா இருக்கும். கன்சிஸ்டன்சியும் பாருங்க கரெக்டா இருக்கு. இன்னும் தண்ணியா வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாம். குழம்பு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. கொதிக்காச்சே நல்லா வாசனையாவும் இருக்கு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிக்கலாம். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த குழம்பை வந்து நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். மகாராஷ்டிரா ஸ்டைல்ல பர்லி வாங்கி சூப்பரா ரெடி ஆயிடுது. ஸ்டஃப்டு கத்திரிக்காய் குழம்பு. நான் வந்து சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இது தொட்டுக்கிறது கூட எதுவும் பண்ணணும் அவசியமே இல்லை. இந்த கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம சாதத்துல பிசைஞ்சிக்கலாம். இந்த கத்திரிக்காயே தொட்டுண்டு சாப்பிடலாம். தயிர் சாத்து தொட்டுண்டு சாப்பிடறதுக்கும் சூப்பரா இருக்கும். நம்ம ரெடி சொன்ன மாதிரி சப்பாத்தியோட அட்டகாசமா இருக்கும். மகாராஷ்டிரியன்ஸ் வந்து ஜுவார் ரொட்டி அடிக்கடி பண்ணுவா. அதாவது சோள மாவு இருக்கு இல்லையா, அதுல வந்து சப்பாத்தி பண்ணுவா. நம்ம அக்கி ரொட்டியோட தொட்டுன்னு சாப்பிடறதுக்கும் பிரமாதமா இருக்கும். இப்ப நம்ம இதை சாதத்துல பிசைஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தொட்டுக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காயே போதும். கத்திரிக்காயும் பாருங்க எவ்வளவு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. நம்ம அதுல ஸ்டஃப் பண்ண மசாலாவும் வெளியில வரல, அழகா உள்ளே இருக்கு. தேவாமிரதமா இருக்கு. கத்திரிக்காய் அப்படியே வெண்ணெய் மாதிரி வாயில கரையிறது. நம்ம இதுல வேர்க்கடலையும் கொப்பரை தேங்காயும் நம்ம வந்து பொடிச்சு போட்டோம் இல்லையா, அதோட பிளேவர் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. நல்ல ஒரு கிரீமி டெக்ஸ்டரும் அது கொடுத்துருக்கு. நம்ம சேர்த்திருக்கிற அந்த தக்காளியோட லேசான புளிப்பு. நம்ம புளி அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்கல. பொதுவா நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப புளி எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. பதிலாக தக்காளி தான் சேர்ப்பான். நம்மளும் அதே ஸ்டைல்ல பண்ணிருக்கனால நானும் இன்னைக்கு புளி சேர்க்கல. ஆனா இதுக்கு வந்து அந்த தக்காளியோட புளிப்பே வந்து கரெக்டா இருக்கு. மெத்தடும் வந்து ரொம்ப சிம்பிள். இதை நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானம் சாதத்துக்கு பசஞ்சும் சாப்பிடலாம். நைட்டுக்கு வந்து சப்பாத்தியோ இல்ல அக்கி ரொட்டியோ பண்ணிட்டோம்னா அதுக்கும் நம்ம தொட்டுக்கலாம். வேலையும் கம்மியா இருக்கும். ஆனா பாக்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் ரிச்சாவும் இருக்கும். இதுக்கு வந்து நல்லா பிஞ்சா இருக்கிற சின்ன சின்ன கத்திரிக்காயா ஒரே மாதிரி சைஸ்ல வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரே மாதிரி வெந்துடும். நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டு நம்ம வதக்கினோம் பார்த்தா அந்த மாதிரி வதக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெயில வந்து கத்திரிக்காய் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தா எந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் அதுக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இது கொதிக்கும் போது கூட அது பிரிஞ்சு வராது. அதுல இருக்கிற மசாலாவும் வெளியில வராது. எப்பயும் வந்து கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணி நம்ம குழம்பு வந்து நம்ம ஸ்டைல்ல நம்ம பண்ணுவோம். ஒரு முறை இந்த மகாராஷ்டிரியன் ஸ்டைல்ல இந்த பர்லி வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியாவும் இருக்கும், டேஸ்டும் வந்து பிரமாதமா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பர்லி வாங்கி அதாவது இந்த கத்திரிக்காய் குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.